இன்று தமிழ்நாட்டில் எங்கு நல்லது நடந்தாலும் அது நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனால்தான் முடியுது. அந்த வகையில் இன்னைக்கு எங்க நடந்தாலும் சரி அது நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனாக தான் இருக்கிறான். அதே போன்று இன்று எங்க தீமைகள் நடந்தாலும் எந்தெந்த தீமைகள் நடந்தாலும் இந்த திருட்டு திமுக அரசால் தான் நடக்கிறது. உண்மையா சொல்றேன். இப்ப கூட தமிழ் சென்னையில் காலத்துக்கு சில காலத்துக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இந்த சென்னையில ஒரு 20 குடிசைகள் எரிஞ்சு போச்சு. 20 குடிசை எரிஞ்சு போச்சு. அந்த 20 குடிசை எரிஞ்ச முதல் ஆள் ஒரே ஆளு நமது பொதுச்செயலாளர் தான். அப்ப கூட சரி இந்த திருட்டு திமுக என்ன தெரியுமா பண்ணிச்சு போறாங்க. முன்ன 2026 ஆட்டை போடுறதுக்கு இப்பயே அச்சாரம் போடுறது. எங்க நம்ம போனாங்க குளத்து விட்டு அங்க போன உடனே பயங்கரமான வரவேற்பு. யார் தெரியுமா அந்த வரவேற்பு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம சேகபுரம் அவர்கள். அங்க போன உடனே அவர் போய் நிக்கிறார். ராசாஜி ராசா வாராணி போல ராசாஜி ராசா நம்ம சேகர் பாட்டு நல்ல பக்கத்தில் சேர்ந்து வந்துடுறாரு. இந்த வாயை அங்க எப்படி கொண்டாச்சு மக்கள். அன்பு தோழர்களுக்கு அன்பான வேண்டுகோள், யாரையும் தலைகுருவாக பேசாமல் தோழமை பாராட்டி பேச வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதுபோல ஒன்றிய செயலாளர்கள் நாகரிகம் கருதி பேச வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறிது நேரம் டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவரே அங்க அந்த மாதிரி கட்டுறாருன்னா அவருக்கு நல்ல ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண அமைச்சர் கொடுத்தீங்கன்னா கோயில் திருடன் எனக்கு தெரியும், புரிஞ்சிருப்பீங்க. கோயில் திருடன் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னென்ன பண்றாரு, என்னென்ன வேலை பண்றாருன்னு. கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், அதாவது ஆந்திரா மாநிலத்தில் ஒரு கோயில் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கோயில் பலாயிரம் கோடி கணக்காக செய்யறாங்க. பலாயிரம் கோடி. தமிழ்நாட்டில் கோயிலுக்கு பஞ்சம் 40,000 கோயில் மேல இருக்குது. 40,000 கோயில் மேல இருக்குது. இது வரைக்கும் ஒரு வரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடையாது. என்ன ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டா இடியாப்பம் வேலையா முடிஞ்சு போச்சு. என் தளபதி இந்த தொண்டர்களுக்கு, அதாவது நம்ம மாணவ பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பறிவு முக்கியம் சொல்லி கொடுத்தாரு. அதனால என் தளபதிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. என்ன பேரு யாராவது தெரியுமா? இளைய காமராஜன் ஒரு நல்ல பேர் கிடைச்சது. இவர் அதே திருட்டு திமுகவில் இருக்கிற சேகர் பாபு சேகர் பாபு என்று அறிவிக்கப்பட்டார். அடுத்ததாக இங்க ஒரு லோக்கல் ஒரு அமைச்சர் இருக்காருங்க. போயிடலாம். லோக்கல் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. இங்க செஞ்சு மேற்கொண்டு காணி மஞ்சம் கிடைக்குதுங்க. உண்மையா சொல்றேங்க. 7 ஊர்ல டவர் கிடைக்கலைங்க. 7 ஊர்ல டவர் கிடைக்காம என் மக்கள் பாதிப்பு அவ்வளவு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காது. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு. யார் தெரியுமா அவரு? மஸ்தான். சாதாரண மஸ்தான் இல்லைங்க. 100 ரூபாய் கட்டு மஸ்தான். அவரு என்ன மஸ்தானு? 100 ரூபாய் கட்டு மஸ்தானு. அந்த அமைச்சர் கிட்ட போய் 10 பேர் எல்லாம் போயிட்டு நின்று, எங்க நீங்க தான் விடியல் ஆச்சு வச்சிருக்கீங்க, அது மூலமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 100 ரூபாய் அப்படி போ இடியப்பா வாங்கி போ முடிஞ்சு வச்சு விடியல் சரியாக போச்சு. ஏன்னா உண்மையா சொல்றேங்க. விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்தில் மேற்கு ஒன்றியத்தில் பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, டவர் வசதி இல்லைங்க. இப்படியாப்பட்ட முன்னேற்ற காலத்தில் உண்மையா சொல்றேன். எப்படிதான் என் பிள்ளைங்க எப்படி படிக்கிறது? அவங்களுக்கு நல்ல தண்ணியெல்லாம் பண்றது. ஒரு அரிசி போட முடியலைங்க. கிட்டத்தட்ட 7 ஊர்ல மாவட்ட செயலர் மூலியமா 7 ஊருக்கு தவறு 7 ஊருக்கு வைஃபை வச்சிருக்கோம். 7 ஊருக்கு வைஃபை வச்சிருக்கோங்க. 7 ஊருக்கு வைஃபை வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஊர்ல ஃபுல்லாவே ரோடே பைதா போச்சு. ஃபுல் ரோடு பைதா போச்சு. ஒரு ஊர்ல பாலமே இல்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மார்க் பண்ணிருக்கேன். அன்பு தலைவர் நன்றி.
ஏதோ சமயம் ஏதோ சூழ்நிலை வச்சுக்கிறாங்க. அதனால கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்த முன்வந்திருக்கும் இந்த செஞ்சி மண்ணில் பல மாமன்னர்கள் பல கொள்கையோடு பல முரண்பாடுகள் இல்லாமல் ஒற்றுமை திளைத்தார்கள். ஆகையால் எழும்பியதுதான் செஞ்சி கோட்டை என்பார்கள். அதே போல நம்முடைய ஒற்றுமை இன்றல்ல நாளை அல்ல, எப்போதும் திளைத்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதனுக்கு ஒற்றுமையே பலமாக கருதப்படும். ஆக பதவி வேறுபாடுகள் இன்றி அனைத்து பண்பாடுகளையும் கொண்டு ஒற்றுமையில் நாம் திளைப்போமே, ஆனால் நம்மை வெல்லும் ஆண்மகன் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. அன்புக்குரிய உறவுகளே, தளபதி அவர்கள் இப்போது வருகிறார், காலம் சென்ற பின் வருகிறார் என்றெல்லாம் சொல்லும் கணவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அன்று தொட்டு இன்று வரை உழைத்த உங்களுக்கு தெரியும், கடந்த 20 ஆண்டுகளுக்காக முன்னாகவே ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இருந்து இன்று அரசியல் கட்சியாக மிகப்பெரிய அளவிற்கு பிரகடனம் செய்து வந்திருக்கிறார். அவ்வகையில் இந்த 20 ஆண்டுகளாக நாம் பயணித்தாலும் மக்களோட நலனிலும் அக்கறையிலும் பங்கு கொண்டு மக்கள் பின்னால் நின்றிருக்கோம். எனவே சொல்லுகிற மாற்று கட்சிக்காரர்களுக்கு நான் சொல்வது ஒன்றை மட்டும்தான், நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே களத்தில் நின்று விட்டோம். அது மட்டுமன்றி நடிகர் வருகிறார், கூத்தாடி வருகிறார் என்று ஏளனம் செய்கிறார்கள். அதை ஏளனம் செய்யும் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், நான் பேசி முடித்த பிறகு கூத்தாடி என்று சொல்லுகிற உறவுகள் யாரேனும் மாற்று கட்சியினர் இருந்தார், இதை படம் எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் யார் என்பது தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகிறார். அவர் மறைவுக்கு முன்பாக தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அழைத்தது என்னமோ நெடுஞ்செழியனைத்தான். ஆனால் 8ஆம் கட்ட 9ஆம் கட்ட தலைவராக இருந்த அன்றைய கருணாநிதி எப்படி முதல்வரானார்? அன்று இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற நடிகரின் கடைக்கண் பார்வை. எனவே அன்றைய இருந்த கூத்தாடி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் கடைக்கண் பார்வை கருணாநிதியின் மீது பட்டதினால் கருணாநிதி முதல்வரானார். அது மட்டுமல்ல, ஆட்சி முடிகிறது, மீண்டும் தேர்தல் வருகிறது. ராமச்சந்திரனை கருணாநிதி சந்திக்கிறார். ராமச்சந்திரா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அண்ணன் சரவணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் உதயகுமாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, சூப்பர்.